இல்லை 1 மீட்டர் கம்மியாக போட்டோன்னா தம்பி செய்ய மாட்டிங்களா அப்படின்னு திட்டுவாங்க. அப்போது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன யோசிப்பாங்க, சொல்கிறத மட்டும்தான் செய்வீங்களா, நீங்களா யோசிக்க மாட்டிங்களா, நீங்களா செய்ய மாட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சுதந்திரமான வேலை செய்கிறோமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். அதாவது சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் முடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னா ஆமாம் 3 கால் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவோம், 2 2 எத்தனை அப்படின்னு கேட்டால் 4 இல்லை 3, இது புருஷன் கணக்கு அப்படிம்பாங்கள்ல. அதே மாதிரி தான் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேனேஜர்ஸ், நம்மளுடைய சீனியர்ஸ், நம்மளுடைய சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அப்படியே செய்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னதை செய்யணும். சேம் டைம் செஞ்சு முடித்தாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சொன்னதை மட்டும்தான் செய்வீங்களா, எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டிங்களா அப்படின்னு திட்டுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சோன்னா தேவையில்லாமல் எதுக்கு பண்ணுறீங்க, உங்களுக்கு சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். அது மாதிரி எனக்கு நடந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, வந்துட்டோம், செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக ரமேஷ் ரம்யா சிஸ்டர் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஹாய்னு. ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எங்கே, இந்தியாவில் இருக்கீங்களா மலேசியாவில் இருக்கீங்களான்னு தெரியல. நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா தேக்காவில் இருக்கேன். என்னுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நான் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா யாருக்காவது ஒரு விஷயத்தில் இது பயனடையும் அப்படிங்கிறதுனால. லைஃப்பில் நிறைய பேர் ஜாபுக்கு போவாங்க வருவாங்க, சேம் டைம் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. சிங்கப்பூரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தான் நான் என்னுடைய வீடியோவில் நிறைய டைம் ஷேர் பண்ணுவேன், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நாம் இப்போ சிக்னலுக்காக நின்றுட்டுருக்கோம். சிங்கப்பூரில் சிக்னலுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். சிக்னல் இன்னும் போடலை, ஃபுல்லாக கார்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சிங்கப்பூரை பற்றி. அபி சக்கரை அப்படின்னு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம், சிக்னலுக்காக நின்றுட்டுருக்கோம். நம்ம சிக்னல் மட்டும் இன்னும் விழவே இல்லை, அதனால் நின்றுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், சிங்கப்பூரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வேலை டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, வந்தாச்சு பார்த்து தானே ஆகணும். இங்கேயே இப்படி அப்படின்றப்போ உள்ளூர்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா சுதந்திரமாக ஒரு வேலை செய்யலாம். இந்த வேலை பிடிக்கலையா நம்ம ஓப்பனாக சொல்லலாம், இந்த வேலை பிடிக்கலாம், நாளைந்து வரமாட்டேன்னு. ஆனால் வெளிநாட்டில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 6 மாதத்து சம்பளத்தை ஏஜென்ட் ஃபீஸ் அப்படின்ற பேரில் கட்டிட்டு தான் இங்கே வந்திருப்போம். அதுக்கடுத்து வாங்கக்கூடிய 1 மாத சம்பளமும் பாதியாக தான் நம்ம நினச்சிக்கணும். அதுக்கான வட்டி இருக்குது. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், 6 மாதத்தில் கட்டின பணம் மட்டும் போதும் அப்படின்னு எடுத்துகிட்டும் போக முடியாது, வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஹாய் என்ன, மை நேம் அபி. ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே ஓகே. அடுத்து நந்தி அஃபிஷியல்னு ஒரு அண்ணன் மெசேஜ் போட்டிருக்காரு, ஹாய் அண்ணா, நீ என்ன ஊர் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம், விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான். நான் இப்போ சிங்கப்பூரில் வேலை பார்க்குறேன். நான் நம்ம ஊரில் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தேன். அதுக்கடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சில காரணங்களால் கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் வாழ்க்கையில் உருப்பணும்ல, அதான் ஃபாரின் போகிறேன்ட்டு நான் வந்தேன். இங்கே ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் அட்வைசரியாக ஒர்க் பண்ணுறேன். நிறைய பேர்ட்ட கேட்டால் என் வேலை ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதோட பெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் தோணும். சேம் டைம் என் வேலை கிடைக்க நிறைய பேர் இயங்கிக்கிட்டும் இருக்காங்க. நான் என்னுடைய வேலையை பர்ஃபெக்டாக தான் செய்கிறேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் அட்வைசரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பர்மிட் போட்டிருக்காங்க, இன்னொரு 2 வருஷம் இருக்குது பர்மிட்டு. அப்படியே போயிட்டுருக்கு, கரெக்டாக வேலை பார்த்துட்ருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய கம்பெனியில். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் சிங்கப்பூருக்கு வருஷம் டேக்ஸ் கட்டுவேன், டேக்ஸ் ஹோல்டர், வரி கட்டுறேன். ஊர்லேயே அது மாதிரி தான். அடுத்ததாக என்ன ஒர்க்குன்னு போட்டிருக்காங்க. அடுத்து அபி சிஸ்டர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, ஆமாம் என்ன இதே ஒர்க் சூப்பர் தான்ண்ணா. ஓகேம்மா, ஓகே, ரொம்ப நன்றி தங்கச்சி. அடுத்து என்னென்னா வேலை, அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை ஒரு 90% பீப்புள்ஸோட வேலை எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி தான். ஏன் நான் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம், இங்கே ஒரு மேனேஜர் இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும், எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய முடியாது. சொல்கிறத கேட்டாலுமே சம்டைம்ஸ் எல்லா இடத்துலையும்